டோன்ட் ஜட்ஜ் a book by its cover அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதை ப்ரூவ் பண்ண போறான அந்த தற்குறி ஒரு கோணி பையை தூக்கிட்டு ஒரு கிழிஞ்ச சட்டை அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு ஆப்பிள் ஷோரூமுக்கு போறாப்புல ஐபோன் வாங்குறதுக்கு. இத போட்டுட்டு எடுக்கிறதுக்கு காசு வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. 14 கொடுத்துட்டு 15 எடுக்கும். பேலன்ஸ் நீங்க எப்படி போனாலும் 25,000 கொடுக்குற மாதிரி வரும். இதுல அவன் ப்ரூவ் பண்ண நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணு. நான் அந்த கடைக்காரர் கொஞ்சம் கூட அவனை இலக்காரமாவும் பார்க்கல, ஜட்ஜும் பண்ணல. அப்படி இருக்கிறப்ப அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிராங்கை கேன்சல் பண்ணிட்டு அவங்க கிளம்பி இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில்லறத்தனமான வேலையை சில்லறையை வச்சு பண்றாங்க. அது என்னன்னு பாருங்க. அதாவது இவங்க 14 ப்ரோ வச்சிருப்பாங்களா, அதை 15 ப்ரோவா மாத்துறதுக்கு ஒரு 25,000 ரூபாய் தேவைப்படுமா. அந்த 25,000 ரூபாயில ஒரு 10,000 ரூபாயை சில்லறையாவே கொண்டாந்து இவங்க கொட்டுவாங்களாம். ₹1 கொடுத்தா எப்படி என்றது காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அந்த வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த சில்லறைன்றதுக்கு சில மணி நேரங்கள் ஆயிருக்கு. சத்தியமா சொல்றேன், நானும் அந்த கடைக்காரனா இருந்தேன்னா சப்புன்னு 2 அரை அரைஞ்சு சில்லறை அள்ளிட்டு கிளம்படா நான் இருப்பேன். நீங்க மாஸ் வீடியோ பண்றதுக்கு அடுத்தவனை போட்டு சாவடிக்கிறேன். பிலிப்ஸ் சொல்ற மாதிரி ஆளு நான் தான் கிடைச்சேனா போடா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்து கேட்க போறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப.